ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் மாத்திட்டோன்னு பாக்குறீங்களா? இந்த காஸ்டியூம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க கார் அது போகுது, கார் அங்க போயிட்டு இருக்கு. நாங்க வந்து வண்டியில என்னதான் கார் வாங்கினாலும் வண்டி தான் எங்களுக்கு. ஸ்கூட்டில போறோம். எங்களோட வண்டி தான் பெஸ்ட் எங்களுக்கு. அப்படிலாம் இல்ல, அது பாருங்க கார் அங்க போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்றது போக போக பார்க்கலாம். இது எங்களோட 2வது காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து புதுசு 2 பேருக்குமே. இது போய் சரவணா ஸ்டோர்ல பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்க காஸ்டியூம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்டு இருக்கு. கண்டினியூ வீடியோ பாருங்க. சோ ஓகே, நாங்க வந்து டிராவல் பண்றோம். என்னலாம் நடக்குது, என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வண்டியில போய்கிட்டு இருக்கோம். வண்டி வந்து எங்க வீட்டுல விட்டுருவோம். எங்க வீடுனா அம்மா வீடு. அங்க விட்டுட்டு கார்ல போயிடுவோம். ஏன்னா கார்ல வந்து எங்க ஃபேமிலிஸ் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வரதா இருக்குது. அதனால நாங்க வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் வந்து கார்ல கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. இப்போ நாங்க வந்து வண்டியில போய்கிட்டு இருக்கோம். என்னதான் எனக்கு வந்து வண்டி தாங்க இது கரெக்டா இருக்கு. காரோட கம்ஃபர்டபுள்னா வண்டி தான். கார்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு ஆனால் வண்டியில தான் பிடிக்கும். வண்டியில போட்டு எங்களுக்காக ஒரு லாங் டிரைவுக்காக நாங்க வந்து கார்லாம் இது பண்ணிருக்கோம். ஃபேமிலி கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஓகேவா போய்கிட்டே இருக்கோம். எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கிருந்து எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க கார்ல போவோம். ஓகே, பாருங்க தொடர்ந்து. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கோம். எங்க போறோம், என்ன பண்றோம் போறோம். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நான் வச்சிருக்கேன். ஆமா, நம்ம ஃபேமிலியும் வராங்க, நம்ம அண்ணா அண்ணிலாம் வராங்க. அவங்களெல்லாம் போய் நான் மீட் பண்ண போறேன். காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பெங்களூர்ல இருந்து வந்து எங்க ஃபேமிலி எல்லாருமே எங்க ஃபேமிலி தான். ஸோ வந்து அம்மா பாட்டி அண்ணன் அவங்களெல்லாம் காட்டாம எங்க அண்ணா அண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் காட்டிடுவேன். வீடியோ நான் வந்து எங்க அம்மா பாட்டிலாம் வந்து வீடியோல இன்வால்வ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகுறது என்னன்னா எங்களோட டேடி தான். இன்னும் நல்லா என்ஜாய் பண்றவரு எங்களோட ஃபேமிலியில யாருன்னா எங்களோட டேடி தான். அவரு தான் பயங்கரமா எங்க கூட என்ஜாய் பண்ணிருக்காரு. ஸோ வந்து அவரு தான் இல்லை, மிஸ் பண்றோம் ரொம்ப. ஓகே, நாங்க போறோம், அங்க போயிட்டு பார்ப்போம் எல்லாமே. ஓகே, கார் மூவ் ஆகும்போது உங்களுக்கு காட்டுறேன். எங்கேருந்து கூப்பிட்டு அங்க போய் நல்லா வாங்க வாங்க. வரலாமா?
பேக் ஒரு பாட்டு நம்ம கை போட்டோல எடுத்துட்டியா? அவ்வளவுதான். போட்டோல எடுத்துட்டியா? இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டியா? போட்டோ வீடியோ வீடியோல டச் இரு நான் போறேன். ஹலோ வரா நல்லா போட்டோ எடுத்துட்டு எப்படி பார்க்கலாம்? இந்தாம்மா ஓகே கால் பண்ணுறேன். நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்துருவா சாப்பிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஸ்க்ரீன் போடுவார் அவரு. எதுக்கு இது உடம்பு முடியாத நேரத்துல நல்லா இருக்கு. எதுக்கு போடு விஜய் மாதிரி போட்டு அந்த படத்தை வருவா. பழைய மாதிரி இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குது. ரிங் எனக்கு தேங்க்யூ. எனக்கு கரெக்டா வாங்கிட்டு வந்து இல்லைங்க ரெண்டு பேருமே ஐயா. சாதாரண நம்ம அண்ணா நீட்டு நீங்க சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. ஒழுங்கா போஸ்ட் கொடு. பழகப்பா பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு adjust பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஒடு சுத்தி வச்சு ரெடி தட்டி தட்டினா சின்னதா இருக்கும். மாத்திக்கலாம். நீ கீழே போடுங்க நான் சொல்லுங்க. இது எடுத்து ஒரு வீடியோ வீடியோ ஓகேவா? வீடியோ கொஞ்சம் பொறுமையா சுத்தலாம்ல. ரெண்டு செட் இங்க பாத்தியா? கை பிடிச்சிட்டே இரு. ஃபேமிலி இருக்காங்க. நல்லா ரீல்ஸ்ல பண்ணி பழகிட்டோம். இங்க ஃபேமிலியா இருக்கிறாங்க. அதனால கோஆபரேட் பண்ண முடியல. ஓகே ரீல்ஸ்ல வந்துருது. லைட் போட்டு இத பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு. இன்னும் வெளிச்சமா இருக்குங்களா? லைட் போட்டா என்ன போஸ்ட் உங்களுக்கு இப்ப இருக்க அளவுக்கு ஸ்க்ரீன்ல போட்டுட்டலாமா? ஆமா அத போடலாம் முதல்ல. ஸ்டார்ட் பண்ணவா? ஷார்ட்ல ஏய் எப்படி ஆப்போசிட்ல போய் பாரு. வினோத். ஓகே இங்க பாரு இங்கலாம் இருக்கு. அந்த அவ்வளவுதான். ஏய் என் பக்கத்துல போடு. அப்பதான் நான் போடுவேன். நல்லா இருக்கும். ஏன் அந்த பர்த்டே இருக்கு. ஓகே ஆனா இதுல ஒரு பிளாக்கா தான் இருக்கு. அடுத்து அந்த போட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். ஆ அவங்க முதல்ல எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துக்கலாம். இது வீடியோவா? இதை நீ வீடியோ எடுத்துக்கணும். சும்மா அப்படியே பாக்குற மாதிரி. சூப்பர். இங்க பாரு. நீ பாக்குறவங்க எடுக்கலாம். நான் இதுல ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம். மறுபடியும் மட்டும் எடுத்து நாங்க பாத்தீங்களா? பலூன் சும்மா இப்படி பண்றோம். அதுல ஒன்னு எடுத்துக்கோங்க. அவர் ரெடி பண்ற வேண்டியது நம்ம ரெடி பண்ற வேண்டியது. இது அந்த பலூன் அதோ அனுப்பி போடுறேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏய் குட்டி இங்க பாரு. இது சத்தியமா எனக்கு தெரியல. வேலை இருக்கு. இவ்வளவு ஹைட்டா வைப்பீங்க. வைக்கிறது கீழே இல்ல.
இது அம்மா சூப்பரா இருக்கு மேல தெரியவே இல்ல ஆப்போசிட்ல போனா பலூன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஐயா 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 ஏய் யாரனா பலூன் அப்படியே இருந்தா மேல மடிச்சு போடுங்க ஏய் ஹலோ ஓகே ஹலோ இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்லாம் முடிஞ்சவொடனே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கேஎஃப்சி வந்திருக்கோம் பாருங்க. அப்படியே ஜாலியாக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அது ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்திருக்கோம். அவங்க மம்மிக்கெலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்டர் பண்ணிட்டு. ஸோ செம்ம என்ஜாய் தான் இன்றைக்கி ஃபுல்லான்னா. வீட்டுக்கு போய்ட்டு சுற்றி போடணும். நான் வந்து மெயினாக இவங்க மம்மிக்காக தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வாங்கிட்டு இருக்கோம். இதோட எங்களுக்கு 3வது காஸ்டியூம். காலையிலேருந்து எத்தனை காஸ்டியூம் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். இதில் எந்த காஸ்டியூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. வாங்கிட்டு இங்கே சாப்பிட மாட்டோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். வாங்கிட்டோம் கேஎஃப்சி. ரொம்ப பிடிக்கும் இது. போடா இந்த பக்கம் ஏண்டி மோதிரம். ஐயோ நேரம் நல்லா இடிச்சுக்கிட்டு தானே. ஓகேங்க
செம என்ஜாய்ங்க. 2 பீஸ் 205 ரூபாவா? ஜிஎஸ்டி சரி, okay, பார்க்கலாம். ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இரு நான் சாப்பிட்டு லிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு செம என்ஜாய் தான் இன்னைக்கு. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு. இது கேஎஃப்சி அவங்களுக்கு பல்லு வலி பாவம், அதனால நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப பாவமா இருக்காங்க. ஓகே என்னங்க சாப்பிட்றாங்க, சாடு சாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு அன்டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாகிட்டா. அவளுக்காக நான் வந்து இப்போது சுற்றி போட போகிறோம். ரொம்ப முடியல அவளுக்கு, உடம்பே முடியாமல் டயர்டாகிட்டா. அதனால் நம்ம சுற்றி போடுவோம். அப்படி போய் போட்டுறேன். துப்பு வச்சுருவோம் ஓரமா. வழக்கமாக இன்றைக்கி பிறந்தநாள் எனக்கு தான் சுற்றி போட்டாகணும். ஆனால் பாவம் நான் இவங்களுக்கு சுற்றி போடுறேன். காரணம் என்னென்னா இவங்க ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க, அதனால தான். ஓகே மாத்திரைலாம் போட்டிருக்காங்க. பல்லு செம வலி, பெயின் ரொம்ப, அதனாலே மாத்திரைலாம் வாங்கி போட்டு பாவம் ரொம்ப. சரி ஓகே வீட்டில் போய் முடிச்சுக்கிறோம், கட் பண்ணிடுறோம். பிரேஸ்லைட்டும் ஒரு ரிங்குமே இங்கே இருக்கு. இது கொஞ்சம் இது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எண்டிங் தான். எனக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவகிட்ட இருந்து. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே போனது, அங்கே கேக் வெட்டினது எல்லாமே எனக்கு ரொம்ப என்னோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எடிட்டிங்லாம் பண்ணி வீடியோஸ் போட்டு இது எப்போ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் நைட்டு. ஆமாம் ரொம்ப அதுக்குள்ளே இவளுக்கும் உடம்பு முடியாம ஆயிடுச்சு. ஆமா நான் வந்து மாத்திரை போட்டுட்டு எனக்கு செம்ம ஃபீவருங்க, என்ன சொல்றேனே தெரியல, அவ்வளோ ஒரு ஃபீவரு. உடம்பு முடியாமலே ஆயிடுச்சு, 2 பேத்துக்குமே கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இதெல்லாம் சுற்றி போட்டுப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி போட்டு தான் இவளை வீட்டுக்கு பர்த்டே இருந்து எனக்கு கூட சுற்றி போடல, இவளுக்கு தான் நான் சுற்றி போட்டேன். ஏன்னா இவளுக்கு அழுதுட்டேன். எனக்கு நேத்துன்னு பார்த்து பல்லு வலிக்கு மாத்திரை போட்டேன். 3 மாத்திரை கொடுத்தாங்க, கடா பல்லு வளருதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் மாத்திரை போட்டேன். அப்புறம் காலில் பார்த்தா சரியான ஜுரங்க, அவ்வளோ ஒரு ஜுரம். அப்புறம் பார்த்தா இதுக்கும் சேர்த்து நான் மாத்திரை காலிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது. அவ்வளோ உடம்பு சரியில்ல. நான் ஸ்டோரி கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டால, கார்ல டிரைவ் பண்ற மாதிரி. அதுலயே பேச பார்த்தா தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. கார் சர்ப்ரைஸ் பண்ணதுல அந்த வீடியோ நான் சொல்லவே இல்லை, எப்படி இருந்துச்சுன்னு கூட எதுவுமே சொல்லலை. ஒரு வீடியோவும் இருக்கு. நாங்க வந்து கொஞ்சம் நிறைய பேசணும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுட்டேன், அதுல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டா பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க. மனசே கால் பண்ணிலாம் விஷ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இதுக்கப்புறம் மேல வரணும் அப்படிலாம். எங்க அண்ணன் சர்க்கிள் இருக்கட்டும், நிறைய ஒரு அதான் இன்டர்வியூ போன சேனல்லையா எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் எனக்கு எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் மேல வாங்கடா, அவங்களுக்கு தான் நாங்கள் கால் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி கார்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னும் போது அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அண்ணங்க, நம்ம சைட்ல இருந்து அண்ணங்களாம் எல்லாம் கால் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணாங்க எனக்கு இன்னைக்கு. ஆனா வந்து எனக்கு தான் உடம்பு இல்லை, எனக்கு கால் கொடுக்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு எங்க அண்ணாலாம் எல்லாருமே சொல்லாங்க. எங்க அண்ணா அண்ணி, எங்க ஆரஞ்சு அண்ணா எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா இருங்கடா நல்லா இருங்க. அப்புறம் எங்க அண்ணா அண்ணி வந்து பெங்களூர், அண்ணா அண்ணி தான் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது.
எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி என்ன கிஃப்ட் கொடுத்தேன்றது எல்லாம் வீடியோல ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் என்ன கொடுத்தாங்கன்னு. கோல்டு ரிங் வந்து இவ கொடுத்தா. ஸோ தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. கோல்டு ரிங்கு. அடுத்து பார்த்தீங்களா வெள்ளி. இது வந்து என்னோட வெள்ளிலாம் போட்டு இவங்க வந்து இது வந்து எனக்கு 2500 ரூபா கிட்ட போயிருச்சு. இவங்களுக்கு வந்து கம்மியா தான் எடுத்தாங்களே. ரொம்ப அதான் ரெண்டுமே இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. மோதிரமும் வெள்ளியும் 900 போச்சு. ஆமா. அடுத்து வந்து அண்ணா பாத்தீங்கன்னா எங்க அண்ணா வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. வெள்ளி தான் இது. நான் ஆல்ரெடி வந்து இது வந்து கேட்டுக்கிட்டு சொல்லிட்டே இருந்தேன் இவகிட்ட நானு. இது மாதிரி எனக்கு வாங்கி கொடு வாங்கி வெள்ளி தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தா தப்பாயிடும்னு சொல்ல, இவங்க வாங்கி கொடுத்தா நான் எதனா கஷ்டப்பட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மோந்திரம் எடுத்து கொடுத்துருந்தாங்க வெள்ளியில. அதான் இந்த என்ன சொல்றது, இந்த லவ் டுடே படத்துல எல்லாம் வருவாங்கல்ல, சேம் அதே மாதிரி கை வச்சு, அதான் காப்புல கை வச்சு போடுவாங்க. ஆனா இதுல வந்து எனக்கு ரிங்ல வந்திருக்கு. இந்த வெள்ளி வாங்கி கொடுத்துட்டு இந்த காப்பு வாங்கி கொடுத்தாங்க. பத்தாவதுக்கு எனக்கு ஒரு ரிங்கும் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, எல்லா பசங்க போடுற மாதிரி நல்லா ஸ்டைலா இருந்துச்சு. எங்க அண்ணாணி தான் எப்படி சொல்றது, எல்லாமே அவங்க எனக்கு வந்து நல்லா பண்ணுவாங்க. எப்பயுமே நான் கூப்பிட்டேன்றதுக்காகவே வந்து உடம்பு முடியாம இருந்தாங்க. ஆனாலுமே பெங்களூர்ல இருந்து வந்து அன்னைக்கு ஃபுல்லா டயர்டா இருந்தாலுமே எனக்காக பர்த்டேக்காக வந்து எனக்காக இந்த கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 நாள் ஆயிடுச்சு நான் இன்னும் அவங்கள போய் பார்க்க கூட இல்லை. ஏன்னா இவளுக்கும் ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை. நாங்க வீட்லயே தான் இருக்கிறோம், எங்களால எங்கேயுமே போக முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நான் போய் அவங்களெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிராவல் போகணும், நல்லா சுத்தணும். சொல்லியிருக்கேன் டிராவல். உண்மையுமே சொல்ல போனா கார் வாங்கி எங்களால எங்கேயுமே போக முடியல. 2 பேருமே உடம்பு முடியாம வீட்லயே தான் இருக்கிறோம். வீட்லயே தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு கிஃப்ட். இவன் வாங்கி கொடுத்த கோல்டும் பிடிச்சிருந்துச்சு. எங்க அண்ணா நீ வாங்கி கொடுத்த வெள்ளியில எல்லாமே ஆக்சுவலா இது நான் ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து கவரிங் தான். ஆனா காரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வச்சுக்கோங்க டிராவலிங் பண்றதுக்குலாம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப போறோம் மறுபடியும் வந்துரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எங்க கார் பத்தி நான் வந்து இன்னும் சொல்லணும். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு திரியுறாங்க. நீங்க வந்து எப்படி வாங்கணும்ன்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட நான் வந்து ஒரு லாக்ல சொல்லுவோம். நாங்க அவங்க எப்படி வாங்கினாங்க என்ன சொல்லலான்னு வந்தேன் இப்ப நானு. ஆனா இவங்க வந்து அதை ஃபுல் வீடியோவே நான் அதுக்காக போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, நிறைய பேர் இல்ல நிறைய பேர் எனக்கு நல்ல கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த 5-6 டீமுங்கெல்லாம் சேர்ந்து பண்ற மாதிரி கேவலமா பண்ணியிருந்தானுங்க. நீ இன்னும் யூடியூப்ல தானே சம்பாரிச்சு வாங்குற, யூடியூப்ல லட்சமா எவனும் கொடுக்கறது கிடையாது. அப்படி வந்து நான் யூடியூப்ல தான் சம்பாரிச்சு வாங்குறேன் அப்படின்னா நீயும் வந்து வீடியோ போட்டு நீ யூடியூப்ல சம்பாரிச்சு நீ வாங்கு. ஓகேவா, எனக்கு தான் தெரியும் நான் எப்படி சம்பாரிச்சேன். என் கழுத்துல ஒரு செயின் இல்ல. ஓகேவா, நீங்களாம் வந்து தேவையில்லாம பேசக்கூடாது. நான் எப்படி வாங்கினன்ற மேற்கொண்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ வந்து எனக்கு பேட் கமெண்ட் பண்ற நாய்ங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அதை விட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்லிடலாம். நாங்க எதுல வாங்கணும் எப்படி வாங்கணும்ன்றத. சோ எங்களுக்காக வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. அதுவுமே ரொம்ப குட்டி ஒரு வீடியோல வந்து அத நம்ம நேத்து போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன யூடியூப்ல சம்பாரிச்சு வாங்குறீங்க. கீழே ஒருத்தவங்க உடனே கமெண்ட் பண்றாங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவங்க யூடியூப்ல செஞ்சா நீ சம்பாரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி. அதான் அப்போ நம்ம ஃபேமிலி வந்து அந்த மாதிரி நிறைய பேரை கேட்கறதுனால அவனுங்க வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே தான் இருப்பானுங்க, சொல்றானுங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க எங்களால வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிருந்தீங்க. அது ரொம்ப தேங்க்யூ விஷ் பண்ணதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாருமே விஷ் பண்ணிருந்தீங்க. சாரியா வந்து ஸ்டோரி போட முடியல அப்படின்னா நான் வந்து இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கே ரொம்ப பக்கத்துலயே நிக்கிறாங்களா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. சர்ப்ரைஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போறோம்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்க கார் நிக்குது. என்ன பண்றது, சரிவா வெளில போலாங்களான்னு பார்த்தா ஹால்ல சர்ப்ரைஸ் பண்ணது. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டிஃபரெண்டா வந்துருச்சு. அது இல்லாம அந்த அண்ணன் வந்து வேற லெவல்ல பண்ணாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோலயும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் மேலேயும் வீடியோல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவங்க கொடுப்பாங்க. அவங்க நாங்க எங்க போவோம், ஷார்ட் வீடியோவும் இன்ஸ்டால வரும். ஸோ இதுலயுமே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வரைக்குமே நான் கொடுக்குறேன். நான் ஒரு என்ன சொல்றது பேசிக்கிட்டு சொன்னா வந்து பர்த்டே, ஸோ வந்து நீங்க ப்ரிப்பரா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா ஒரு அல்டிமேட்டா கேக் எல்லாம் வந்து வேற லெவலா பண்ணி கொடுத்தாரு. டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தா போட்டோ எல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணுல ஒட்டிக்கலாமா, நம்மளா இது நானா இது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி என்னோட மெமரிஸ் எல்லாம் பழைய மெமரிஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணிருந்தா சூப்பரா இருந்துச்சு வீடியோஸ் எல்லாம். ஆமா, நான் டிவில காட்டியிருந்தேன் எடிட் பண்ணது எல்லாமே. அதுவுமே தனியா போடுவேன், தனியா போறேன். ஏன்னா இந்த வீடியோல வந்து காப்பி ரைட்ஸ் விழுமா. சோ வந்து நான் முடிஞ்ச ஷார்ட்ஸ்ல போட்ட ட்ரை பண்ணேன். எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நல்லதா சொல்லியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறமும். ஓகேவா,
எல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. பேட் கமெண்ட் போடாதீங்க, தப்பா பேசாதீங்க, ஓகேவா? நாங்க வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்திருக்கோம். இப்பவுமே உடம்பு சரியாம இருக்கு. ஆனா லாஸ்ட் மினிட்ல முடிக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவு ஒரு ஃபீவருங்க தெரியுமா. ஒரு தோசை தான் இப்ப சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு வந்தேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கார் எப்படி வாங்கணுன்ற வீடியோ வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம். நீங்க அதுல பேசி நாங்க சொல்றோம் அதுல எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு தப்பா எதுவும் தோணாது, ஓகேவா? இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, டாடா, பை. பாய்.